போராட்ட இடத்தில் இருந்து மாற்றப்பட்டு காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்தபோதும் மது ஒழிப்புக்கான கோஷங்கள் போராட்ட குரல்களாக எதிரொலித்தன மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து. இன்று காலை மதுவிலக்கிற்காக போராடிய 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்த காவல்துறையினர் அடிப்படை வசதிகள் இல்லாத இடத்தில் சிறைப்படுத்தியதை காவல்துறையினர் மீது தங்களது முதன்மை குற்றச்சாட்டாகவும் வைத்தனர். இன்னைக்கு காலையில் எங்களை கைது பண்ணி கொண்டு வரும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவான ஒரு மண்டபத்துக்கு தான் கொண்டு வருவாங்க, கைது பண்ணி வைப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் முழுக்க மாற்றுத்திறனாளிகளாக முற்றிலும் பயன்படுத்த முடியாத இடத்துல, ஒரு கழிவறை கூட சரியாக இல்லாத இடத்துல எங்களை இவ்வளோ நேரம் பாத்ரூம் கூட நாங்கள் போக முடியாமல் இவ்வளோ நேரம் கஷ்டப்படுறோம். இதை கேட்டதற்கு இங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஆய்வாளர் வந்து மிஸ்டர் ஹரின்னு பேர், அவங்க இந்த கம்பு மேலே என்னுடைய கிரச்சஸ் மேலே ஏறி நின்று என்னை அடிக்க வர்றாங்க மாதிரி என் முகத்துக்கு மேலே வந்து, இது ஏன் சார் இது எங்களோட கால்கள் மாதிரி அப்படின்னு சொன்னதுக்கு அதில் ஏறி நின்று நான் அப்படி தான் பண்ணுவேன், நாங்கள் விதி மீறி இருக்கோம், ஹைகோர்ட்டோட உத்தரவை மீறி இருக்கோம், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு ரொம்ப மோசமாக அவங்களை அடிச்சிருவாங்களேன்னு கூட நினச்சோம். அந்த அளவுக்கு மோசமாக இன்றைக்கு இல்லாத மாதிரி இன்னைக்கு முதல் முறையாக இந்த மாதிரி எங்களை மாற்றுத்திறனாளிகளை பாடாப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் தொடரோம் உண்ணாவிரதம் சொன்னதுக்கு அப்புறமாக இன்னைக்கு இந்த இடத்த விட்டு சேப்பாக்கத்தில் ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, நாங்கள் அங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏறி இறங்குறதுக்கு சக்கர நாற்காலி பயன்படுத்த கால்களும் கைகளும் கடுமையாக வலிக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, கடந்த ஜனவரி 29ஆம் தேதி மிக தெளிவாக உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருந்துச்சு. மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டத்தை காவல்துறை பக்குவமாக கையாள வேண்டும், அவருடைய கண்ணியம் பாதிக்காத வகையில் கையாள வேண்டும் சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஒரு குழுவை அமைத்து மாநிலம் முழுக்க போலீசார் ஒரு விதமான ஒரு கமிட்டி, ஒரு பாலிசி கொண்டு வரணும், ஒரு கொள்கை முடிவு கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை கூட இப்போ வரைக்கும் செய்யலை. இதுக்கு கண்டிப்பாக மாநகர காவல்துறையினுடைய ஆணையர் கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவர் வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். மாநிலத்தினுடைய உள்துறை செயலாளர் இந்த மாதிரி எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஆக இது எல்லாத்தையும் எதிர்த்து மதுவிலக்குங்கிற மதுங்கிற அரசன் அந்த கொடூரமான ஒரு சர்வாதிகாரியை எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பின்வாங்க மாட்டோம். தொடர்ச்சியாக உண்ணாநிலை போராட்டமாக அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்துட்டு போயிடும். மதுவிலக்கு அமல்படுத்தும் வரை உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொள்ள உள்ள மாற்றுத்திறனாளிகளை அவர்களது விருப்பப்படி வேறு இடத்திற்கு காவல்துறை வாகனத்தில் அழைத்துச் சென்றனர் காவல்துறையினர். शेख बरीद, रेड पिक्स न्यूज़।